வணக்கம் நண்பர்களே. துபாயில் ரொம்ப ஃபேமஸ்னால் சென்டும் பேரிச்சம்பழமும் தான். பேரிச்சனாலே நமக்கு உலர்ந்த பேரிச்சை தான் தெரியும். ஆனால் பேரிச்சையை பற்றி நமக்கு தெரியாத நிறைய இன்ஃபர்மேஷனும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேரிச்சை காய்க்கிற சீசன் மேலே தான் ஸ்டார்ட் ஆகும். மேலேருந்து ஜூன் வரைக்கும் பச்சை நிறத்தில் காயாக இருக்கும். ஜூலைலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் மஞ்சள்லையும் சிவப்பு கலர்லையும் மாறும். யூஏஇயில் சூப்பர் மார்க்கெட்டில் இந்த மஞ்சள் சிவப்பு பேரிச்சை கிடைக்கும். இதை சாப்பிடும்போது கொஞ்சம் மொறுமொறுன்னு இனிப்பாகவும் கொஞ்சம் துவர்ப்பாகவும் இருக்கும். நான் இதை சாப்பிடும்போது இதோட டேஸ்ட்டு நம்ம ஒரு ஈச்சங்காய் மாதிரியே இருந்தது. பேரிச்சையோட தம்பி தான் இந்த ஈச்சங்காய்னு நினைக்கிறேன். ஆகஸ்ட் செப்டம்பரில் இந்த மஞ்சள் சிவப்பு பேரிச்சை நல்லா பழுத்து இனிப்பாக மாறிடும். இதை தான் பதப்படுத்தி நம்ம வருடம் முழுவதும் பயன்படுத்துகிற மாதிரி மாற்றிடுறாங்க. என்னோட ஃப்ரெண்டு மரத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்த ரெட் டேட்ஸ் கொடுத்தாங்க. நம்ம சேனலில் ஷார்ட்ஸில் ஃபஸ்ட்டு 10K வியூஸ் போன வீடியோனா கிரேப்ஸ் அல்வா ரெசிபி. அதுலேருந்து கண்டிப்பாக இன்னொரு நல்ல அல்வா ரெசிபி போடணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். இப்போது இந்த சிவப்பு டேட்ஸில் அல்வா பண்ணலான்னு ஒரு ஐடியா தோணுச்சு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அல்வாவுக்கு ஒரு 20 சிவப்பு பேரிச்சை எடுத்து நல்லா கழுவிட்டு சுடு தண்ணியில் போட்டு 15 நிமிஷம் வேக வச்சுக்கிட்டாங்க. அது வேகிறதுக்குள்ளே அல்வாவுக்கு என்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம் வாங்க. நெய் 2 டேபிள் ஸ்பூன், சீனி 1/2 கப்பு, சோளமாவும் 2 டேபிள் ஸ்பூன், தண்ணி 1/2 கப்பு, ஏலக்காய் 1/4 டீஸ்பூன். பேரிச்சையும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை வடிகட்டி ஆற வச்சுக்கிட்டேன். ஆறுனதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற விதையை எடுத்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா மைய விழுதாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த டேட்ஸில் நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால டைஜஷனுக்கு நல்லது, உடலுக்கு எதிர்ப்பு சக்தியும் கொடுக்குது. மக்னீஷியம், பொட்டாசியம்னு நிறைய சத்துக்கள் நிறைந்த பழம் இது. இப்போது பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அகலமான அடிக்கனமான பேனில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து உருகுனதும் அரைச்ச விழுதை சேர்த்து 2-3 நிமிஷம் வதக்கிக்கிட்டேன். அடுத்து எடுத்து வச்ச 1/2 கப் சீனியை சேர்த்து சீனி நல்லா கரையிற வரைக்கும் கிண்டிக்கிட்டேன். ஆக்சுவலி சிவப்பு பேரிச்சையில் சுகர் அதிகம் இருக்கிறதால சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க அளவோடு தான் சாப்பிடணும். சீனி நல்லா கரைஞ்சதும் 1 கப் தண்ணியை சேர்த்து மிதமான சூடு வந்ததும் 1/2 கப் தண்ணியில் 2 ஸ்பூன் சோள மாவை கலந்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிட்டு பேனில் சேர்த்துக்கிட்டேன். இனிமேல் தாங்க டாஸ்க்கு. பிடிச்ச பாட்டை பிளேலிஸ்ட்டில் ஆன் பண்ணி கேட்டுக்கிட்டே செஞ்சோன்னா நம்ம செய்கிறது கையும் வலிக்காது, டைமும் பாஸ் ஆகிடும். நிறைய பேர் சொல்லுவாங்க 2 நிமிஷத்தில் அல்வா பண்ணிடலான்னு. அப்படிலாம் இல்லைங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மினிமம் 30 நிமிஷமாவது கையெடுக்காமல் சிம்மில் வச்சு கிண்டணும். அப்போ தான் அல்வா கட்டி இல்லாமல் கிடைக்கும். தண்ணியெல்லாம் சுண்டி கெட்டியாக வரும். அப்போது இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கிண்டிட்டு 1/2 ஸ்பூன் ஏலக்காயும் சேர்த்து பேனில் ஒட்டாத பதம் வர வரைக்கும் கிண்டுன்னு கிண்டிக்கிட்டேங்க. ஒரு வழியாக பேனில் ஒட்டாத பதம் வந்துருச்சு. ஒரு பவுலில் கீ தடவிட்டு சின்னதாக கட் பண்ண பாதாம் முந்திரி அது மேலே பரப்பரன்னு தூவிக்கிட்டேன். இப்போது ஹல்வாவை பவுலில் சேர்த்து ஆற விட்டேன். ஈவினிங் என்னோடய ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்தோன்னே அல்வாவை கட் பண்ணி பீஸ் போட்டு கொடுத்து சாப்பிட சொன்னேன். என் ஹஸ்பண்டால் கண்டுபிடிக்கவே முடியலைங்க. இது அல்வா தானேன்னு கேட்டுறாதீங்க, அல்வாவை எதில் செஞ்சேன்னு. நெய் மணத்தோட வாயில் வச்சோன்னே கரைஞ்சி ஓடுது. நெய் இனிப்பு சுவையோட சூப்பர்னு சொல்லிட்டாங்க. எனக்குமே ஆச்சரியம்தான். பேரிச்சையோட துவர்ப்பு டேஸ்ட்லாம் இல்லாமல் வாயில் வச்சோன்னே கரைஞ்சி வெண்ணெய் போல் உருகி தொண்டையில் இறங்குனுச்சு. கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. See you soon.